மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அண்மையிலே நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு வேலை செய்கின்ற ஒரு சுகாதார உத்தியோகத்தர் எனக்கு சொன்ன ஒரு பிரச்சனை என்னவென்றால், அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு தாயானவர் தன்னை வந்து சந்தித்து தன்னுடைய 6 வயது மகனினுடைய ஒரு பிழையான நடவடிக்கையை பற்றி அவர் எனக்கு சொன்னார். அதாவது அந்த 6 வயதுடைய பையன் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற தனது சொந்த தங்கச்சியை ஒரு தவறான முறையிலே அணுகியதாகவும் அது அவருக்கு பாரதூரமான மன உளைச்சலை உண்டாக்கியதாகவும் அவர் என்னிடம் சொல்லியிருந்தார். இந்தபடியால இன்று நான் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வருகின்ற போது அவர்களுடைய மனநிலையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதே நிலையிலே ஒரு தாயும் தகப்படும், நான் சொல்லுவேன் சாகு மட்டும் செக்ஸ் லைஃப், அதாவது பாலியல் உறவை உங்களுடைய மனைவியுடனோ கணவனுடனோ நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த வயசு அடிப்படையிலே விதமான பிரச்சனைகள் வரப்போகின்றது. எனவே எந்த வயசுக்கு பிற்பாடு பிள்ளைகள் தாயும் கணவனும் மனைவியும் அல்லது அப்பா அம்மா புறம்பாகவும் பிள்ளைகள் புறம்பாகவும் தூங்க வேண்டும் என்பதை பற்றி இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த மறக்க வேண்டாம். வெளியூர் அன்பர்கள் நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே முதலிலே உங்களுடைய பிள்ளையினுடைய வயது 6 மாதமாக இருந்தால், 6 மாதம் மட்டுமாக இருந்தால், அந்த பிள்ளையை ஒரு கட்டிலே வைத்துக் கொண்டு கணவனும் மனைவியும் 2 பேர் ஒன்றாக இருந்து செக்ஸ் செய்வதிலே எவ்விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. Children who live below 6 months or at 6 months usually still don't understand. அவர்களுக்கு ஒன்றுமே விளங்காது. எனவே 6 மாத பிள்ளையை நீங்கள் உங்களுடைய கட்டிலே வைத்துக்கொண்டு உங்களுடைய கணவருடனோ உங்களுடைய மனைவியுடனோ நீங்கள் ஒருவித பிரச்சனையும் இல்லாமல் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த 2 to 3 வயசு வருகின்ற போது அவர்கள் நீங்கள் அதை யூடியூப்லேயோ அல்லது பல ரீல்ஸ்லேயோ நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 2-3 வயசு பிள்ளைகளை உங்களை கட்டிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செக்ஸ் பண்ணுகின்ற போது உங்களுடைய மனைவியனோ கணவனோ இருக்கின்ற போது என்ன நினைப்பார்கள் அந்த பிள்ளைகள், என்னுடைய அம்மாவை என்னுடைய அப்பா அதை ஹேர்ட் பண்ணுகிறார், அதை துன்புறுத்துகிறார் அல்லது அவருடன் சண்டை பிடிக்கிறார் என்று சொல்லி அவர் யோசிப்பார். ஆனால் முக்கியமாக மாற்றிக்கொள்ளுங்கள், இந்த 2 to 3 வயசு மட்டும் அந்த காலப்பகுதியிலே it will impact on their mental health, அவருடைய மனநிலை கூட பாதிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே 2 வயசு 3 வயசு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் நித்திரை கொண்ட பிற்பாடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய கணவருடனோ மனைவியோடு இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு அறைக்குள்ள போய் இருக்கலாம். என்ன யோசிப்பார்கள் என்றால், அந்த இடத்திலே தன்னுடைய அப்பா தன்னுடைய தாயை துன்புறுத்துகிறார், அவருக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். இது அந்த பிள்ளைகளினுடைய மனநிலையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக 5 வயசு பிள்ளைகள். இது உண்மையாக இது ஒரு ஆராய்ச்சி முடிவைத்தான் நான் இன்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 5 வயசு பிள்ளைகளை எடுக்கின்ற போது அவர்களுக்கு எல்லாம் வடிவாக உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லுவோம், ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வயது 4 வயதுக்கு பிற்பாடு எந்த ஒரு அப்பாவோ அல்லது எந்த ஒரு ஆணோ அந்த பிள்ளைகளுக்கு எவ்விதமான
அந்த பிள்ளைகளை, அந்த பெண் பிள்ளைகளை குளிப்பாட்டி விடுவதோ அல்ல அந்த பெண் பிள்ளைகள் டாய்லெட்டுக்கு போனால் கழுவி விடுவதோ எல்லாம் முற்றிலுமே தடை செய்யப்பட வேண்டும். ஒரு பெண் பிள்ளையினுடைய வயது 4 வயதுக்கு பிற்பாடு, உங்களுடைய மகளினுடைய வயது 4 வயதுக்கு பிற்பாடு உங்களுடைய மகளை நீங்கள் குளிப்பாட்டுவதோ அல்லது மகளினுடைய டாய்லெட்டை நீங்கள் கழுவுவதோ ஆண்களாலே தகப்பனாயிருந்தாலும் கூடாது. இது நாங்கள் மருத்துவத்திலே சொல்லுகின்ற ஒரு விடயம். எனவே இந்த 5 வயது வருகின்ற போது என்ன நடக்கும் என்றால், முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கு எல்லா விடயங்களை பற்றியும் அவர்களுக்கு இப்போது தெரிகிறது. எனவே தெரிகின்றபடியினாலே அவர்கள் மிகுந்த கியூரியஸா, சரியான ஒரு அக்கறையாக இருப்பார்கள் இந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது என்றே பார்ப்பதற்காக. So they will be curious and try to approach to find what is happening. என்ன இங்க நடக்கிறது, என் அப்பா அம்மாக்கு முறையில் என்ன நடக்கலாம். 5 வயதிலே நான் சொன்னேன், 4 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் எல்லாமே ஒழுங்காக தெரிகிறது. அடுத்ததாக 8 வயசு வருகின்ற போது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக என்னென்றால், 8 வயசு வருகின்ற போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த பிள்ளைகளுக்கு விளங்குகிறாரு. அது என்ன நடைபெறும், அது பெரிய டேஞ்சரஸ் ஆன விடயம். எனவேதான் இந்த வயதிலே நீங்கள் பிள்ளைகளை புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரையறையை எங்களாலே முற்றிலுமே வரையறைக்க முடியாது. எனவே 8 வயசிலே வருகின்ற போது they are very curious and they are thinking what is happening, என்ன நடக்கிறது, இது பெரிய ஒரு பிழையா போய் முடிஞ்சு விடுமோ என்பதை சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பிறகு பிள்ளையினுடைய வயது 12 வயசு. 12 வயசு வருகின்ற போது அவர்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிகின்ற போது தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன செய்கிறார்கள், இருவருமே பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். சில பேர் என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல இடங்களிலே பிள்ளைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பிள்ளைகளை முகத்தில எல்லாம் அப்படி பெட்ஷீட்டை போட்டு தாய் தகப்பன் செக்ஸ் பண்ணுகிறார்கள். பிள்ளை என்ன செய்யும் என்றால் அந்த பெட்ஷீட்டில் இருக்க சின்ன ரோட்டையால வெளியில என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கும். இது நாங்கள் சந்தித்த ஒரு அனுபவத்தை தான் உங்களுடன் நான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். எனவே 12 வயசு வருகின்ற போது அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன இது, அதாவது தாயும் தகப்பனும் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளலாம். பிறகு அவர்கள் ஸ்கூலுக்கு போகின்ற போது 13-14 வருகின்ற போது ஒரு தாய் தகப்பன் செய்வதை பார்த்து, நான் முதலிலே சொன்ன ஒரு உதாரணம், தாங்களும் அப்படியே மிமிக் அதே மாதிரி செய்ய விடுகிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. எனவேதான் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது மிகுந்த அவதானத்துடன் பிள்ளைகள் இருக்க வேண்டும். எனவே ஒரு 10 வயசு 8லிருந்து 10 வயசு வருகின்ற போது உங்களுடன் அப்பா அம்மாவுடன் கணவன் மனைவியிடம் பிள்ளைகளை படுக்க வைக்காமல் வேறொரு இடத்திலே அவர்களுக்கு செப்பரேட்டாக ஒரு அறை ஒதுக்குவது என்பது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது ஒன்று. எனவே பலதரப்பட்ட சிக்கல்களையும் இதெல்லாம், அதாவது 13-15 வயசுல பிள்ளைகளுக்கு சரியான மனநிலை பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த சிறு சிறு இடங்களிலே வசிப்பவர்கள் ஒரு அறையிலே தான் எல்லாம் நடைபெறும். ஒரு அறை குசுனி ஒரு விராந்தை இருந்தால் அந்த அறையில் தான் பிள்ளைகள் படுப்பது, அந்த அறையில்தான் தாய் தகப்பன் 2 பேரும் இருந்து செக்ஸ் பண்ணுவது. இது பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.